வெல்கம் டு டைலோடெக் சேனல். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வந்து ஒரு காட்டன் சாரிக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு சூப்பரான ஒரு பிளவுஸ் டிசைன் வந்து நம்ம தைக்க போகிறோம். நம்ம எல்லாமே வந்து சில்க் சாரிக்கு மாடர்ன் சாரிக்கெலாம் தைக்கிறோம். காட்டன் சாரிக்கும் ஏற்ற மாதிரி வந்து ஒரு சூப்பரான பிளவுஸ் தைக்கலாம் அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், இதுக்கு நெக்கோட அகலம் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். நெக்கோட லென்த்தும் மார்க் பண்ணிக்கிறேன். இது நம்மளுக்கு எந்த அளவுக்கு நெக் லென்த்து அகலமும் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நான் இதை மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இது எப்போ போல் ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து ரவுண்ட் நெக் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு பக்கத்தில் வந்து 1 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ரவுண்ட் நெக் வந்து மார்க் பண்ணுறேன். பாருங்க, இப்போ இந்த அளவுக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற எக்ஸ்ட்ரா அந்த ரவுண்டை வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வெளி சைடு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த நெக்கோட சேர்த்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு நம்ம நெக்கு வரைக்கும் தச்சு எடுத்துக்கலாம். இது வந்து காட்டன் சாரீ அப்படின்றதுனால நல்லா ஸ்டிப்னஸ் இருக்குது அந்த கிளாத்தில், நம்மளுக்கு ப்ளவுஸ் கிளாத்தில். அதனால் வந்து நம்ம இதை வந்து அப்படியே தச்சிட்டு திருப்பி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தச்சு நீங்கள் திருப்பி எடுத்துட்டாவே போதும். காட்டன் கிளாத் போது கொஞ்சம் திக்னஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரெயிட்டாக நல்லா ஸ்டிப்பாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் நீங்கள் வந்து நார்மலாக காட்டன் சாரியாக இருந்தால் இந்த மாதிரி வந்து திருப்பி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு திருப்பிட்டு லைட்டாக ஓரமாக கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து நார்மலாக நம்ம நிறைய எப்பவுமே வந்து சில்க் சாரீக்கெல்லாம் டிசைன் தச்சு போட்டுட்ருக்கோம். இது வந்து ஒரு காட்டன் சாரீ. காட்டன் சாரீக்கும் சில பேர் வந்து ரொம்ப சிம்பிளாக டிசைன் பண்ணி போட்டுப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கவே. அந்த மாதிரி வந்து சிம்பிளாக வேணும் அப்படின்றதுனால நம்ம வந்து இதுக்கு டிசைன் பண்ணி தைக்க போகிறோம் காட்டன் சாரீக்கு. கீழே பாட்டத்தில் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மடிச்சுட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் ஒன்றா சேர்த்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பேப்பரில் வந்து அந்த நெக்கு நம்ம தனியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த நெக்கு வரைக்கும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட்டில் அந்த ரவுண்ட் கரெக்டாக போட்டுட்டு அதுக்கு கீழே வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு வந்து அந்த பேப்பரை எக்ஸ்ட்ரா விட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ அந்த பேப்பரில் வந்து பின் பண்ணிவிட்டு அந்த லைனிங் கிளாத்தில் வந்து இன்னொரு நெக் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், உள் சைடு நெக்கு. அந்த உள் சைடு நெக்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ இந்த அளவுக்கு வந்து இந்த பேப்பரில் கட் பண்ணி நான் இது ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சைட்டில் வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு ஒரு கிளாத் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கிளாத்தை வந்து மடிச்சுட்டு நம்ம இந்த மாதிரி வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ இந்த அளவுக்கு வந்து இதை தச்சு திருப்பி எடுத்துக்கிறோம். திருப்பி எடுத்துட்டு இந்த ரோப்பு வந்து நம்ம திருப்பி எடுத்துடலாம். இப்போ அந்த பேப்பரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த பேப்பரில் வந்து இந்த ரோப்பு வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு ஒன்றா வச்சுட்டு தையல் போட்டுக்கிட்டே வந்துடலாம். அந்த பேப்பர் ஃபுல்லாகவே வந்து இதே அளவுக்கு தச்சு ரெடி பண்ணிடலாம். ஒன் சைடு வந்து நான் இந்த அளவுக்கு வச்சு தச்சு எடுத்துக்கிட்டேன். இன்னொரு சைடும் வந்து அதே மாதிரி அந்த பேப்பர் அளவுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் பாருங்கள், அந்த மார்க் அளவுக்கு இன்னொரு சைடும் வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். நெக்குக்கு வந்து ப்ளவுஸ் கிளாத்தில் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கிராஸ் பீஸை வச்சுட்டு நம்ம அந்த பேப்பர் மேலேயும் அந்த லூப்பு தைச்சிருக்கோம் பாருங்கள், அதுக்கு மேலேயும் வச்சுட்டு இந்த அளவுக்கு தச்சு எடுத்துக்கலாம். தச்சு எடுத்துக்கிட்டு அது தேவையான அளவுக்கு பைப்பிங் கொடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் வந்து இந்த அளவுக்கு கட் பண்ணி ஈவனாக வச்சுக்கலாம்.
ஒரே அளவா ஈவனா மடிச்சிட்டு நம்ம பைப்பிங் வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பைப்பிங் ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த ப்ளவுஸில் வந்து சென்டர் மார்க் பண்ணிடுறேன். அதே மாதிரி அந்த பேட்ச் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த பேட்ச்லேயும் வந்து சென்டர் மார்க் பண்ணிவிட்டு இந்த சென்டர் மார்க்கும் அதனுடைய சென்டர் மார்க்கும் ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு பின் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு பின் பண்ணிவிட்டு இப்போ மேலேருந்து அதே அளவுக்கு நம்ம 1 இன்ச் அளவுக்கு அந்த கேப் விட்டுருந்தோம், அந்த 1 இன்ச் அளவுக்கு வர்ற மாதிரி வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த டிசைன் வந்து நார்மலாக தான் இருக்கும் பார்க்கும்போது, ஆனால் காட்டன் சாரீக்கெலாம் போடும்போது சூப்பராக இருக்கும். அந்த காட்டன் சில்க் சாரீக்கும் காட்டன் சாரீக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி போட்டு சிம்பிளாக நீங்கள் டிசைன் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ பேக் சைடில் இருக்க அந்த பேப்பரை வந்து நம்ம எடுத்து விட்டுலாம். இது வந்து நான் கூட ஃபஸ்ட்டில் வந்து கேன்வாஸ் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், பேப்பர் கேன்வாஸு. அது வந்து வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் அந்த கேன்வாஸோட கிளாத்தெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அப்படியே பிஞ்சு நின்றுடும். இப்போ இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வச்சு தைக்கும்போது தையல் போட்ட இடத்துல எடுத்துட்டோம்னா ரொம்ப நீட்டாக வந்துடுது, நியூஸ் பேப்பர் எங்கேயுமே ஒட்டாமல். அதனால் நியூஸ் பேப்பர் வச்சு இதை நான் ஃபினிஷ் பண்ணுறேன் இந்த டிசைனை. இந்த ப்ளவுஸுக்கு தேவையான பேக் டாட்டும் பிடிச்சிக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம நாட் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அந்த நாட் வந்து கிளாத்லேயே வந்து வைக்கிறேன். எல்லோ கலர் கிளாத் எடுத்திருக்கேன். அந்த கிளாத்தில் வந்து நாட் ரெடி பண்ணி நம்ம அந்த ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து வச்சுக்கலாம். இப்போ நாட்டு கீழே வந்து இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக வந்து நம்ம தச்சு எடுத்துக்கிட்டேன். நான் டபுள் கலர் மிக்ஸ் பண்ணி தச்சிருக்கேன். இது வந்து நம்ம அந்த லூப் ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த இடத்துல வச்சுட்டு இதை நம்ம டைட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த பேக் வந்து நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இது வந்து சிம்பிளாகவும் ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். போட்டிங்களா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் போடும்போது. இந்த மாதிரி வந்து நீங்களும் காட்டன் சாரீக்கெல்லாம் வந்து டிசைன் பண்ணி தச்சு போடுங்க. காட்டன் சாரீ பண்ணலாமா அப்படின்னு கேட்கணும்னா சின்ன சின்ன டிசைன்ஸ் எல்லாம் பண்ணும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே. நீங்களும் தச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். கிராண்டான வீடியோ இருக்கும், சிம்பிளான வீடியோஸும் இருக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து அதை செலக்ட் பண்ணி நீங்கள் தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.